வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிரானி கேம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா எதுக்கு தெரியுமா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, நான் சீக்ரெட் ஏரியா மட்டும் தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேய் வச்சு என்னென்ன பண்ணி அந்த பேயை சமாளித்து அந்த கேள்வியை எப்படி தெரியுமா அழிவிக்கணும், அது மாதிரி அழிவிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம சீக்ரெட் ஏரியா போனோன்னா நான் சொல்லிக்கின்னு வரேன். இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் பேருக்கு அந்த சீக்ரெட் ஏரியாலாம் தெரிஞ்சிருக்கோம், ஏன் ரொம்ப பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பட்டு நான் தெரியாதவங்களுக்கு, இந்த ஃபஸ்ட்டு வாட்டி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஓகேவா. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். இங்கே ஒரு கிளவி இருக்கோ, ஆனால் நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அதனால் இருக்காது. ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கு போனால் ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்கும். எங்கே தெரியுமா, இப்படின்னு வர சொல்லோ இந்த பாக்ஸ் இங்கே இருக்கோ. இந்த பாக்ஸ் இப்படி தள்ளிட்டா இங்கே ஒன்று இருக்கும், இந்த டேபிள் கிட்ட. இங்கே இது ஒரு சீக்ரெட் ஏரியா. இந்த பாக்ஸை தள்ளிட்டா இது உள்ள ஒன்று இருக்கும். எடுத்தேம்மா, இது மாதிரி சீக்ரெட் ஏரியாவில் தான் நம்மளுக்கு லாக்கி எல்லாமே கிடைக்கும். கீங்கெல்லாம் இது தண்டு பாட்டா இப்படி இருக்கோ. இங்கே ஒரு பட்டன் மாதிரி இங்கே இருக்கோ, அது டைட்னா ஒன்றா கொஞ்சம் திறக்கும். அதில் பாட்டை தெட்டி இருக்கோ. ஓகே, நம்மளுக்கு தெட்டி இருக்குது. ஒன்று சூப்பரான ஒரு சீக்ரெட் ஏரியா சொல்ல போகிறேன். இது வந்துட்டு வெப்பன் கீ வேணும் இந்த பாக்ஸில். ஓகே, எல்லா ட்ராவில் தண்டு பாருங்க, நடு கடிக்கலாம். இப்போ படிக்கட்டு கீழே இறங்கிட்டு இட்டு தண்டா இதில் ரிமோட் இருக்கும். இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒன்று செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கல, இப்போயே காமிக்கிறேன். இட்டு தண்டு இந்த ஒன்று மாதிரி இருக்குல்ல, இட்டு நீங்கள் டச் பண்ணிட்டா போடும் அந்த பேய் ஓடி வரும். அதனால் இது அந்த கிளவி வீடு. இங்கே தான் அந்த கிளவி தூங்கோ எல்லாம் பண்ணோம். போகலாம் வாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு காக்கா இருக்கும். இந்த காக்கா கிட்ட சாவி கீ இருக்குது. இது மாதிரி கீ இங்கே இருக்கும். இந்த கடுவுக்குள்ளே போக முடியும். இந்த கடுவுக்குள்ளே போனால் இது மாதிரி வரும். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இது ஒரு சீக்ரெட் ஏரியா. இங்கே உக்காந்துக்குன்னு இப்படி போக முடியும். போயிட்டா இப்படி இருக்கும். இது வெளில போகிற வழி. திறக்க முடியும், ஆனால் இந்த பக்கம் போக முடியாது. அதனால் அங்கே கூட போய் காமிக்கிறேன். இப்போயே வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே ஒன்று இருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஒரு கன்று வந்து டயர் அடிக்கணும். நம்மளே அங்கே ஒரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு கன்னாக இது டச்சா அது திறக்க முடியும் நம்மளால் டோரை. இது வந்து பேட்லாக் கோடு. ஓகே, வாங்க போகலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நம்மளால் ஒன்று செய்ய முடியும். அவ்வளோதான் இங்கே இருக்கிற சீக்ரெட் ஏரியாஸு. இப்போ நம்ம ஹால் கிட்டே போய் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இது பெட்ரூமு. இந்த ட்ராவுக்குள்ளே கூட நடு இருக்கலாம். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு புக்கு கிடைக்கும். இது இந்த ரூமில் இல்லைனா கிச்சன் ரூமில் இருக்கும், பாத்ரூமில் கூட இருக்கலாம். அந்த புக்கு வச்சு ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நிறைய கார் கீ கச்சிருக்குது. அதில் இது பெயிண்டிங் கச்சிருக்குது. கார் கீ பெயிண்ட்டு. இது தண்டா இது ஒடிச்சா இங்கே ஒன்று இருக்கோ. ஓகே, இது நான் வச்சு காமிக்கிறேன். எப்படி தெரியுமா, இங்கே போக சொல்ல இங்கே ஒரு விண்டோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளேருந்து குடிச்சா வெளில போக முடியும். நான் சொன்னல, இது உள்ளேருந்து கீழே போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே வச்சுட்டு இது இருக்குல்ல, இது ஐட்டிட்டாக போட ஃப்ரெண்ட்ஸ். அது ஓடி சொல்ல நம்மளுக்கு கீ கிடைக்கும். இது மாஸ்டர் கீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அப்படியே போகலாம். இந்த பக்கம் கூட வெளில போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் நம்ம கிச்சன் ரூமுக்கு போனோம், அதனால் கிச்சன் ரூமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேய் இருக்க சொல்லுமே இதெல்லாம் சொல்லி அந்த பேய் கிட்டன்னு தப்பிக்க வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ராவெல்லாம் தண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கடிக்கலாம். ட்ராவில் ஒன்றும் இல்லை, ட்ராவிலே ஒன்றும் இல்லை. ஓகே, ட்ராவில் பெயிண்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கின்னு நம்ம என்ன செய்ய முடியும்னா, இப்படியே போக சொல்ல இட்டை தண்டுட்டு இதால் சேர்க்கணும். இதில் சேர்த்தா இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம். இந்த திறக்க சொல்லி இங்கே ஒரு பெப்பர் ஸ்ப்ரேக்கோ அது அந்த பேயை அந்த பேய் கண்ணு மேலே போட்டால் அந்த பேய் பார்க்கவே முடியாது. அந்த கேம் வைக்கோ அந்த அடுக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் ஆகும். இதை கீழே போட்டுடலாம். நீங்கள் அங்கே பார்த்தா இங்கே ஒரு திருப்பலி இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி தெரியுமா எடுக்க முடியும்? ஒன்று அந்த கன்னால் எடுக்க முடியும், இல்லைன்னா இதை எடுத்து பாத்ரூமுக்கு போனோம். பாத்ரூமில் போயிட்ட அப்புறம் இங்கே ஒன்று ஏறிட்டா ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சுன்னு அது மேலே கரெக்டாக தூக்கி போடணும். அது கரெக்டாக அது ஹோல்ஸ்லேருந்து வெளில வரும். கிட்ட போயிட்டு நல்லா அப்படியே தூக்கி போடணும். நம்மளுக்கு பேங்கிள்ஸ் ஒன்று ஒடிகிற மாதிரி சட்டை கேட்கும். அப்போ ஓகே, ஒன்றா நம்மளால பண்ண முடியல, ஒன்று வாட்டி பண்ணி பார்க்கலாம். இட்டு எட்டுட்டு மேலே போயிட்டு கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டாஸ்க் மாதிரி தான். இங்கே ஒன்று பளிச்சுன்னு எரிஞ்சிட்டா இங்கே கரெக்டாக தூக்கி பண்ணோம். ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ பஞ்சா பார்க்கலாம். இப்போ கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் டைம். இதுமாதிரி பண்ணால் நம்மளுக்கு அது வெளில வரும். லாஸ்ட் வாட்டி பண்ணலாம். உள்ளே போயிட்டு கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துடுச்சு சவுண்டு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சுக்கின்னு நம்ம என்ன திறக்க முடியுமோ அந்த லாக் பண்ணதில் திறக்கலாம். இந்த ட்ராவ் எடுத்தேமா வெளில அந்த கார் கிட்டெல்லாம் போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போனால் நம்மளுக்கு இப்படி ஒன்று வரும். இங்கே போனால் இப்படி தண்டா இங்கே ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படின்னு உள்ளே போகணும். இங்கே இருக்கணும், இங்கே அந்த திருப்பலி வச்சு திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள நடு ஒரு கீ இருக்கலாம், இல்லைன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஃபஸ்ட் லென்ச்சில் இங்கே கூட இருக்கலாம். இங்கே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மேலே ஏற்றோன்னு நினைக்கிறேன், தெரியலையே. போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே போயிட்டோம். இப்படியே நம்ம பெட்ரூம்க்கு போய் முடியும். பெட்ரூம்க்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சீக்ரெட் ஏரியா. அதுக்கு நம்மளுக்கு புக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கதவு தந்துட்டு இங்கே ஒரு சீக்ரெட் ஏரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தண்டா நம்ம இது உள்ளே போக முடியும். இது உள்ளே பார்த்தா இங்கே ஒன்று போக முடியும். இங்கே அந்த பேய் வரும் சொல்லி இங்கே ஒஞ்சிக்கலாம். இங்கேருந்து இது உள்ளே குஷ்டா பாத்ரூம்க்கு டேரெக்டாக போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வெளில வந்துடலாம். இது உள்ளே ஒன்று இருக்கும், ஆனால் இது இங்கே போனால் கீழே உண்டு செட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது இருக்குல்ல, இது வந்து அங்கே போடணும். அதுக்கு அந்த சுட்டி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சன் ரூமில் போய் அந்த ஒரு புக் இருக்கோ அந்த புக்கு கிட்டே போகலாம். புக் எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிக்கலாம். இது மாஸ்டர் கீ. இங்கே தான் புக்கு மட்டும் சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். புக்கு இதோ ஃப்ரெண்ட்ஸ், புக்கு கணிச்சிச்சு. அது பக்கத்துலேயே நடு இருக்குது பீஸ் ஆஃப் பெயிண்டிங். நம்மளுக்கு 3 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கச்சிச்சு. அப்படியே போக சொல்லி ட்ராவை பார்த்து கூட போங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவில் கார் இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புக்கு வச்சு என்ன செய்ய முடியும்னா போக சொல்ல ஒரு டோரை திறக்க முடியும். இப்போ போய் அந்த டோரை திறக்கலாம். எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம போக சொல்ல பெட்ரூம் வரும். அந்த பெட்ரூமில் போயிட்டு கிச்சன் ரூமில் தான் அது இருக்குன்னு இல்லை, பெட்ரூம்லேயே இருக்கோ. இட்டு திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயிட்டுனா இங்கே டோரு திறக்கோ. அது உள்ளே போயிட்டு இந்த புக்கு வச்சுட்டா இந்த பேயோட வாயில் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், சாவி. அது எட்டுக்குன்னு நீங்கள் பண்ணலாம். ட்ராவில் இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கார்டு. அடுத்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
கார் வச்சு தப்பிக்கிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பேய் வாயிலேருந்து வந்துச்சா? உனக்கு கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேய் ஃபுல்லாக செட்டுரும், அப்போ வாயிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் வேறு சீக்ரெட் ஏரியா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்கிட்ட ஒன்றா போகல. அந்த கார்கிட்ட எப்படி போட்டு தெரியுமா? இப்படியே போக சொல்ல நம்மளுக்கு இது வரும். இது உள்ளே போக சொல்ல இங்கே கூட ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்கும் சார். இது தள்ளி விட்டா இங்கே ஒன்று இருக்கும். இது உள்ள நம்மளுக்கு இது எட்டுக்குன்னா இது உள்ள ஒரு சீக்ரெட் ஏரியா போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி வச்சுக்கின்னு நம்மளால வெளில போக முடியும். இது ஒரு துப்பாக்கி. இந்த வச்சுக்கின்னு நம்ம அந்த துப்பாக்கியை தயாராகிக்கணும். அதோட பொருள் டோர் இப்படி வச்சுக்கினா இது ஒரு டோர். இதை தந்துக்குன்னு வெளில போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டோர் வழியே நான் போகிற பாருங்கள். அந்த டோர் லாக் ஆகிருக்குது. இப்போ நம்ம கிச்சன் ரூம் வழியாக போயிடலாம். இப்படி போய் இதை திறக்கணும். வர மாட்டேங்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே, இது உள்ளே போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் இருக்குல்ல, இது வச்சுக்கின்னு நம்ம ஒன்று பண்ண முடியும். அது இங்கே எங்கே ஒன்று இருக்கோ அங்கே பார்க்கலாம். இது உள்ளே போக சொல்ல நம்மளுக்கு இது மாதிரி மேலே போவோம். மேலே வர சொல்ல இது மாதிரி வரும். அப்போ இந்த டோர் வழியாக போயிட்டு இங்கே மாட்டணும். மாட்ட சொல்ல இந்த டோர் திறக்கும். இது உள்ள பார்த்தா நம்ம மேலே போக முடியும். இங்கே பார்த்தா ஒரு ஸ்பைடர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் அந்த ஸ்பைடரு நம்மளை அங்கே கரெக்டாக அங்கே போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த ஸ்பைடர் நம்மளை அட்டாக் பண்ணோம். இப்போ தெரியாதனமாக அங்கே போயிட்டேன். இப்போ டே 2 நம்மள்து டே 5 வரைக்கும் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் லாஸ்ட் டே 5 போயிட்டு நம்ம கார்கிட்டலாம் போயிட்டோம். நம்ம அது மேலேயே போகலாம். நான் ஃபஸ்ட்டில் போனேன்னே அங்கடா ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துலாம். அப்படியே நம்மளால் கார் ஓட்ட முடியும்னா அங்கே எல்லா பொருட்கள் கச்சிச்சுன்னா பார்க்கலாம். வெளில கூட போட்டு கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வர சொல்ல இங்கே நின்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிற்க சொல்ல அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ண முடியாது. ஒன்றும் அட்டாக் பண்ணிச்சு. கிட்ட வைக்க அட்டாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே நம்ம ஒரு சீக்ரெட் வழியை போக சொல்ல ஒரு மீட்டுன்னு ஒன்று கச்சிடல, அங்கே போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் வந்துச்சு. இப்போ நம்ம டே 3ல் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளில போகலாம். இப்போ அந்த ஸ்பைடர் கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெளில போய் இந்த திருப்புளி வச்சுக்கின்னு நம்ம அது தண்டுல அட்டை திறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது உள்ளெல்லாம் பாட்டாச்சு. இந்த புக்குள்ளெல்லாம் பாட்டாச்சு. எல்லாம் பாட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நடு ஒரு கீ இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் ஆஃப் பீசஸ் கிடைக்கலாம். இது உள்ளே போனால் இந்த இது இருக்கோ. இங்கே அந்த பேய்கிட்டன்னு ஒஞ்சிக்கலாம். இதை திறக்க சொல்ல இப்படியே போக சொல்ல கார்கிட்ட போட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியில் போனால் இங்கே ஒன்று வரும். அது உள்ளே போனால் கார்கிட்ட போக முடியும் நம்மளால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்கிட்ட வந்துட்டோம். கார் உள்ள இப்படி டைட்டுனா போக முடியும். இந்த சீக்ரெட் நான் சொன்ன சீக்ரெட் ஏரியாலாம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கோம். ஏன் ரொம்ப பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பட் அவங்களுக்காக இல்லை இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ சொல்லிக்கிறேன். நம்ம அந்த காக்கா கிட்ட இருக்குதே ஒரு சாவி, அதை எடுத்துமே யூஸு. அந்த காக்கா கிட்ட இருக்கிற யூஸு எடுத்துமா இங்கே இருக்குதா, அது வச்சுக்கின்னு இட்டு தண்டு இது உள்ளே ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கோ, அது உள்ளே போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்புளி வச்சுன்னா அந்த ரூமு தண்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பெட்ரூம் உள்ளே போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெட்ரூமுக்கு போகலாம். அவனா இந்த டோரை நான் தான் மூட்டுறேனா இல்லைனா வேறு யாரும் மூட்டுறாங்களானே தெரியல. இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. இது தான் ட்ராவை. ஓகே, இது உள்ளே போனோம்.
கீழே போயிட்டு இது கீழே போனோம். இது கீழே தானா? இது இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சு இது லாக் திறக்கணும். இது வச்சு இந்த திருப்பி வச்சு இதை திறக்க முடியும். இது உள்ள நம்மளுக்கு சேஃப் கீ இருக்குது. இது வச்சு நம்ம இங்கே இந்த சேஃப் கீ வச்சு இது திறக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள நம்மளுக்கு செயின் கட் இருக்குது. இது வச்சு இது மாதிரி வயருங்களை கட் பண்ண முடியும். இங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணால் இங்கே இருக்கிற வயருங்கள்லாம் கட் பண்ண முடியும். மேலே ஒன்று இருக்குது ஒரு டோர் மாதிரி, அந்த வயர் கூட இந்த வயர் கட் பண்ண சொல்ல நம்மளுக்கு க்ரீன் கலராக மாறினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேட்லாக் கீ வேணும். இது நம்மளுக்கு பேட்லாக் கோடு வேணும். இது நம்மளுக்கு அலாரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது உள்ள பாட்டாச்சு. இது உள்ள நம்மளுக்கு அந்த மாஸ்டர் கீ இருக்குது. நம்ம இந்த பெயிண்ட் ஆஃப் பீஸை என்ன செய்யணும்னா, இப்படி போக சொல்ல நம்ம கார் கிட்ட போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், கார் முன்னாடி இருக்குதே அங்கே போனோம். இங்கே போக சொல்ல இங்கே ஒரு பெயிண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கிட்ட போடணும். இந்த பேட்ரி வச்சுக்கின்னு கார் கிட்ட போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்க்கு இந்த பேட்ரி கார் கிட்ட போய் இதில் மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மாட்டணும் கரெக்டாக. இங்கே அந்த நம்மளுக்கு கடித்த துப்பாக்கிங்கெல்லாம் இங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்று தயாரடிக்கிறது இதா. இந்த டோர் வந்து அந்த பேய் இந்த டோர் அந்த கேள்வி இந்த டோர் உள்ள போயிடுச்சுன்னா இது வச்சுக்கின்னு இது உள்ள அந்த கேள்வி போயிடுச்சுன்னா இது மூட்டு இங்கே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது மூட்டு இது ஆன் பண்ணி விட்டா போடும், கேஸ் தானாக வரும், அந்த கேள்வி கூட செட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்தால் இது கேள்விக்கிட்டேன்னு தப்பிக்கலாம். போக சொல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன டைமா அப்படியே போய் அந்த கார் கிட்டே போக முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றா வேறு வீடியோவில் நான் அந்த கிளவியை கிட்டேருந்து அந்த கார் வச்சுக்கின்னு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிளவியை பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.